ரிஷபராசிக்கு 3ல் குரு வரானா விபரீத ராஜயோகம், பணமழை கொட்டுன்னு சொல்லுவானுங்க. இதை நம்பிட்டு வீட்டில் நீ மல்லாக்கா படுத்துட்டு இருந்தீங்கன்னா பணமழை கொட்டாது. வீட்டு மேலே இருக்கிற ஓடு, கல், ஃபேனு இதுதான் கொட்டும். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்க. சூரியன் நீச்சடைகிறனால ஒர்க்கில் பிரச்சனை வரும். ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். உன்னை போட்டு படாத பாடு படுத்துறது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அக்டோபர் மாதம் வாயை கம்முன்னு வச்சுட்டு இருந்தீங்கனாலே போதும். உனக்கு வர பிரச்சனை அது அப்படியே போயிடும். புதன் உச்சாடைகிறனால மகாலட்சுமி வீட்டு கதவை தட்டி உனக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவானுங்க. உனக்கு தேவையானதை மகாலட்சுமியால் பண்ணுவா. உனக்கு தேவையானது நீ தான் பண்ணணும். அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஆணும் பெண்ணும் கொஞ்சம் இருக்கிற மன உளைச்சல், மன கஷ்டங்கள்லாம் தீரும் இந்த மாதம். குரு 9 பார்க்குறானா, அதனால் அதிர்ஷ்டம்னு சொல்லுவானுங்க. அதிர்ஷ்டம்னு சொல்கிறனால அதிர்ஷ்டங்கிறது வருங்கிறது சொல்ல முடியாது. துஷ்டம் குஷ்டம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதனால இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க. ஒரு வரியில் சொல்லணுன்னா வேலியில் போகிற ஓனானா வேட்டியில் விட்ட கதையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா இந்த மாதம் தப்பிச்சுக்கலாம்.